அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். என் பசங்க சுத்தமாக நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பசங்க நீங்கள் சொல்கிறத எந்த விதத்துலையாக இருந்தாலும் சரி கேட்க மாட்டேங்கிறாங்களா? உங்கள் பசங்க நீங்கள் சொல்கிற வார்த்தையை மீறாமல் கேட்கணுமா? அதுக்கு ஒரு வழியை நான் சொல்கிறேன், வாங்க இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பசங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் அம்மா அப்பா கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு நல்ல வழியை தான் காமிப்பீங்க, நல்ல விஷயங்களை தான் சொல்வீங்க. அதை அவங்க பின்பற்றினாங்கன்னா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு தான் போவாங்க. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இதை தினமும் செய்ய போகிறீங்க. 21 நாள் செய்ய போகிறீங்க. காலையில் 6 மணிக்கு செய்ய போகிறீங்க. ஒரு சுத்தமான ஒரு டம்ளர் வாங்கிக்கோங்க, சாதாரண ஒரு டம்ளர் வாங்கிக்கோங்க. அது புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் பயன்படுத்தலை இது வரைக்கும், அது எச்சில் படலை, சுத்தமானது அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. காலை 6 மணிக்கு என்ன பண்ணணும்னா, அந்த டம்ளரில் சுத்தமான தண்ணி, எச்சில் படாத தண்ணியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் கொண்டு போய்ட்டு, நீங்கள் எப்பயுமே பூஜை பண்ணுவேன் எல்லாமே முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதை செய்யுங்க. அந்த டம்ளரை கொண்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த சொல்லணும். அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன், சரிங்களா? ஓம் ஐம் ஷண்முகாய உங்கள் குழந்தையோட பேர் சொல்லணும். சொல்லி மம வசி வசி நமோ நமஹ. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் ஐம் ஷண்முகாய உங்கள் குழந்தையோட பேர் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி மம வசி வசி நமோ நமஹ உங்கள் கைப்பட எழுதி உங்கள் பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மந்திரத்தை 21 நாள் இந்த மாதிரி தண்ணி டம்ளரில் பிடிச்சு நீங்கள் சொல்கிறீங்க. தினமும் தண்ணியை மாற்றணுங்க. இன்றைக்கி முதல் நாள் இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னா டம்ளரில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இப்போ நான் சொன்ன மந்திரத்தை சொல்லிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் திரும்ப பூஜை அறைக்கு போகும்போது அந்த தண்ணியை செடியில் கொட்டிடுங்க. சிங்கிலெலாம் கொட்ட வேண்டாம். செடியில், மரம், செடி, கொடி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அதில் கொட்டிட்டு திரும்ப புதுசாக பிடிச்சி இதே மாதிரி செய்யுங்க. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். 21 நாள். ஆனால் உங்களுடைய மாற்றம் 10 நாள்லேயே தெரிஞ்சிடும். உங்கள் பசங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நோன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்லை வேண்டான்ற வார்த்தை வரவே வராது. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரியும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடி ஏற்றுக்கிட்டு அதன்படி நடப்பாங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பசங்க இப்போ இந்த காலத்தில் அதிகபட்சம் நான் கேட்குற பசங்களை சொல்லவே இல்லை, கேட்காதவங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அதனால் பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா? நல்ல விஷயம் சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது படிப்பாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், இந்த மாதிரி செய்யும் போது அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பசங்களும் நல்ல வழியில் போவாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். நன்றி. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஓம் முருகா.